பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மத்தியில் 3வது முறையாக அமைகிறது பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. 290க்கும் அதிக இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை. மக்களவை தேர்தலில் 2வது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ். இந்தியா கூட்டணி 230க்கும் அதிக இடங்களில் முன்னிலை. இந்தியா கூட்டணி கட்சிகள் வென்ற தொகுதிகளை விட அதிக தொகுதிகளில் பாஜக மட்டும் வென்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா கூட்டணி கூட்டம் புதன்கிழமை டெல்லியில் நடைபெறும் என ராகுல் காந்தி பேட்டி. முன்னாள் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சிகளை அணுகுவது பற்றி ஆலோசனை. தமிழ்நாடு புதுச்சேரியின் 40 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுக தலைமையிலான கூட்டணி. மீண்டும் பலத்தை நிரூபித்தது திமுக. மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவின் பகல் கனவு பலிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க திமுக தொடர்ந்து பணியாற்றும் என உறுதி. கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வி. கடும் போட்டி நிலவிய தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி வெற்றி. கூட்டணிக்காக அல்லும் பகலும் உழைத்த தொண்டர்களின் திருப்பாதம் பணிகிறேன். தொண்டர்களின் உழைப்புக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என கண் கலங்குவதாக இபிஎஸ் உருக்கம். ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி. பிரதமர் மோடி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் தொலைபேசியில் வாழ்த்து. ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கின் 24 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றுகிறது பாரதிய ஜனதா கட்சி. கேரளாவில் முதல் முறையாக தடம் பதித்தது பாஜக. திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி வெற்றி. மக்களவை தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் பதிவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நோட்டாவுக்கு 2 லட்சம் வாக்குகள். பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.